இந்த உலகத்துல நம்ம நினைச்சதெல்லாம் சாதிப்பதற்காக, நிறைய அடைவதற்காக, இன்னும் ரொம்ப சுகமாக வாழ்வதற்காக நமக்கு 5 கருவிகள் கொடுத்திருக்காரு இறைவர். அந்த 5 கருவிகள் என்ன? நம்முடைய ஐம்புலன்கள் தான். அப்ப இந்த ஐம்புலன்களை வச்சு நம்ம வாழ்க்கையில மேல 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 போகணும் தான் அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனா பாருங்களேன், இது நம்ம வாழ்க்கையில நம்மள கொண்டு போறதை விட அது பின்னாடி அதுங்கள் நம்ம கொண்டு போறதா ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. அவை பின்னாடி நம்ம போகாம இருக்கிறதுக்காக என்ன செய்யணும்? ஐம்புலன்கள் நமக்கு இறைவர் கொடுத்திருக்கார். இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்றத திருமந்திரத்திலே திருமூலர் சொல்லுகின்றார். பதிலாக என்ன? ஒருத்தட்ட 5 பசு மாடு இருக்கு, 5ம் வெறி பிடித்து இருக்கின்றது. அப்ப இந்த 5 பசு கிட்ட இருந்தும் பால் கறக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நாம அதற்கு ஒரு மேய்ப்பார்னு ஒருத்தர் இருக்கணும். 5 பசுவையும் கட்டுப்படுத்துவதற்காக ஒருத்தர் இருக்கணும். கட்டுப்படுத்துறதுனாலலாம் அந்த பசு பால் கொடுத்துறாது. அந்த பசுவும் வெறி அடங்கி அந்த மேய்ப்பாருக்கு அடங்கி இருக்க வேண்டும். இதைத்தான் திருமூலர் சொல்கின்றார். பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு, மெய்ப்பாருமின்றி வெறித்து திரிவன, மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினார், பார்ப்பான் பசு 5ம் பாலாய் சொரியுமே அப்படின்றார். இங்க நல்லா பாருங்க, மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினார். மேய்ப்பார் இருக்கிறதுனால அங்க அடக்கக்கூடாது, அடக்கப்படக்கூடாது, அது தானாக அடங்க வேண்டும். இந்த மனமும் ஐம்புலன்களும் அப்படித்தான். மேய்ப்பாராக நாம் இருக்க வேண்டும். அந்த ஐம்புலன்களும் தானாய் அடங்க வேண்டும். ஏன்னா அடக்கினா அது ஒரு கட்டத்துல குபீர்னு வெளியே வெடிக்கும். அதுவா அடங்கி சாந்தமாச்சுன்னா அது நமக்கு இன்னும் நிறைய 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 நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு திருமூலர் சொல்றார்.